மாதந்தோறும் 2 சதுர்த்தி திதிகள் வரும். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி, அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதி வந்திருக்கிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று இந்த விளக்கை மட்டும் போட்டுவிடுங்கள். விநாயகர் கோவிலுக்கு முடிந்தால் இந்த ஒரு பொருளை வாங்கி தானமாக கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக பண கஷ்டத்தில் இருப்பவர்கள், கடன் சுமையில் சிக்கி இருப்பவர்கள் எல்லாம் செல்வ நிலையில் முன்னேற இந்த வழிபாடு ஒரு சிறப்பான வழியை காட்டி கொடுக்கும். நாளைய தினம் மாலை விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். விநாயகருக்கு உங்கள் கையால் அருகம்புல்லை எடுத்து மாலையாக கட்டி கொண்டு போய் போடுங்கள். கட்டிய மாலையை வாங்குவதை விட நாம் கட்டின மாலைக்கு விசேஷ பலன். பிறகு விநாயகருக்கு 2 மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த திரி சுலபமாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அந்த திரி கிடைக்கவே இல்லை என்றால் வாழைத்தண்டை வாங்கி வட்ட வட்டமாக நறுக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் நார் கிடைக்கும். அதையெல்லாம் சேகரித்து திரித்து நிழலிலேயே காய வைத்தால் வாழைத்தண்டு திரி தயார். இந்த திரி போட்டு விநாயகர் கோவிலில் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அன்றோடு முடிந்து விட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கிவிடும். ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரம் இது. சுலபமான பரிகாரமும் கூட, சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட. விநாயகரை நம்பி இதை செய்யுங்கள். அடுத்து ஒரு சின்ன தகவல். விநாயகரை பற்றி. விநாயகருக்கு அச்சு வெல்லம் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோவிலில் விநாயகருக்கு தினமும் சர்க்கரை பொங்கலோ அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பலகாரங்கள் செய்வதற்காக அச்சு வெல்லம் வாங்கி கோவில் குருக்களிடம் தானமாக கொடுங்கள். விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் செய்யும்போது இந்த வெல்லத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தானமாக கொடுத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை அன்றிலிருந்து இனிமையாக மாறிவிடும். இந்த பரிகாரத்தையும் வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று செய்யலாம், இல்லை தேய்பிறை சதுர்த்தி திதி அன்றும் செய்யலாம். ரொம்பவும் விசேஷமானது. அடுத்ததாக இன்னொரு அரிய தகவல் உங்களுக்காக. விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்த காய் அவரைக்காய். எனவே நாளைய தினம் அவரைக்காய் பொரியல் செய்து விநாயகருக்கு படைத்துவிட்டு அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டால் விநாயகரின் அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கும் இருக்கும் காரிய தடைகள் விலகும். இந்த அவரைக்காய் பொரியலை சதுர்த்தி திதியிலும் சமைத்து சாப்பிடுவது மிக மிக சிறப்பான பலனை தரும். விநாயகருக்கு கொஞ்சமாக அவரைக்காய் பொரியல் நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு நீங்கள் மதிய உணவிற்கு அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். இது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.